ஹை காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷந்த். பார்த்தீங்கன்னா நம்ம குவாட்டெக்ஸில் ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு $10 டெபாசிட் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, டெலிகிராமில் நான் குவாட்டெக்ஸில் டெபாசிட் பண்ணுறேன், பட் ஆனால் பணம் ப்ராப்பராக உள்ளே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஈஸியான மெத்தடில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறேன். நான் யூபிஐ மெத்தடில் ஃபோன்பே மூலம் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ளே கொண்டு வர போகிறேன். நான் குவாட்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா USD தான் வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குவாட்டெக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். குவாட்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து இப்போ இப்போதைக்கு நான் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா யூபிஐ மெத்தட்லாம் பண்ண போகிறேன். நிறைய பேர் பினான்ஸில் பண்ணலாம், பினான்ஸில் பண்ணுறது பண்ணலாம். ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது ப்ரோ. ஈஸியாக டெபாசிட் பண்ணணுன்னா அந்த யூபிஐ மெத்தட் ரொம்ப ஈஸியான ஒன்று. நான் டெபாசிட் கொடுத்துட்டேன். டெபாசிட் கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு $10 தான் பண்ண போகிறேன். எனக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஆகலை யூபிஐ மெத்தட். இப்போ யூபிஐ மெத்தட் எல்லாத்துக்கும் ஷோ ஆகுது. யூபிஐ மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை கேட்குது. அதில் ஒரு $10 செலக்ட் பண்ணிக்கோங்க. $10 செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ நம்பர் எடுத்து ஆதார்னு கேட்குது. இதில் வந்து நீங்கள் எந்த இது ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிங்களோ அந்த ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும். யூபிஐ நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டெபாசிட்னு இருக்கும். அந்த டெபாசிட் கொடுத்துக்கோங்க. டெபாசிட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு பேஜ் லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஈஸியாக டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ $10னா $912 வருது இந்தியன் ருபீஸ்க்கு. வெயிட் பண்ணலாம். இது லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 யூபிஐ மெத்தட் காட்டும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணலாம், இல்லைனா அந்த காப்பி யூபிஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிக்கிட்டும் நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். எல்லாமே ஈஸியான மெத்தட் தான். இப்போ நான் அந்த யூபிஐ நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஃபோன்பே ஓப்பன் பண்ணுறேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ண போகிறேன்னா டு பேங்க் அண்டு யூபிஐ ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இப்போது அந்த யூபிஐ ஐடின்ற ஆப்ஷன் நம்ம எடுக்கணும். யூபிஐ ஐடி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கணும். அந்த ஆப்ஷன் எடுத்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இதில் அப்படி இப்போ அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. சேவ் பண்ணிடுங்க. நிக்னேம் எதுவும் வேணாம். சேவ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. 912. ஆமாம், 912 தான். 912 அப்படின்ற அமௌண்ட்டை இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அமௌண்ட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா சங்கடமாயிரும். சில நேரம் வந்துடும்னா என்ன பஞ்சாயத்து பண்ணி வரும். 912 செலக்ட் பண்ணி இப்போ அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய பின் நம்பரை நான் போடுறேன். கனெக்டிங் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. 912 அந்த அக்கௌண்ட்டுக்கு. இப்போ டீட்டெயில்ஸ்ன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு யூடிஆர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு போனோம். அப்படியே அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதில் என்டர் 12 டிஜிட் யூடிஆர் நம்பருக்கு அதை சப்மிட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கன்ஃபார்மிங் ஃபார் பேமெண்ட்டுன்னு கேட்குதா. அப்படியே லோடிங் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பேமெண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாலெட்டுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 912 நம்ம பே பண்ணிட்டோம். இதுதான் ஆர்டர் ஐடி. இது எதுவும் க்ளோஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. என்ன டக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ளீஸ் யூஸ் யூபிஐ ஆப்ஷன் டு ப்ரொசீட் வித் யுவர் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டுருக்குது. என்ன டக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பணம் உள்ளே வந்துடும், எங்கேயும் போகாது. இன்கேஸ் இப்படி போயிட்டுனாலும் நம்ம மெயில் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைன்றதை சொன்னோம்னா மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஒலிம் ட்ரேடரோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குவாட்டெக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்ப்பாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் ரிப்ளைவே இருக்காது அவங்ககிட்ட இருந்து. லோடிங் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ குவாட்டெக்ஸ் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் லைவ் அக்கௌண்ட்டில் $10 வந்துட்டு. ஸோ இதுதான் ஈஸியாக டெபாசிட் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ராப்பராக டெபாசிட் பண்ணாதீங்க. தப்பாக டெபாசிட் பண்ணி கேபிட்டல் லாஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ, பை.